نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا تحزن إن الله معنا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا ينظر الله إلى صوركم وأموالكم وأجسامكم ولكن ينظر إلى قلوبكم. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் இருத்தான் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாம் இல்ல அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அன்பியாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சரகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், அவர்களின் குடும்பத்தினர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இது செய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய மீதும் குறிப்பான மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. எல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல் ரப்பல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவனை நின்று வணங்கி வழிபட்டு சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழும் நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. உலகில் எங்கெல்லாம் யாரெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் பரிபூர்ண ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. எல்லாம் அந்த ரப்பல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் உள்ளத்தில் நிம்மதியும் வாழும் இல்லத்தில் நிம்மதி தந்து வாழ்த்தவும் செய்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, ஜமாஅத்துல் ஆஹிர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த தினம் நேற்றைய தினம் நமது பள்ளியில் பயான் வைத்த பொழுது சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழகான வாழ்க்கை வரலாறுகளை ஹஸரத் பிருந்தை அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்களுக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரி என்ற தலையங்கத்தில் அழகிய கோணத்தில் அவர்கள் உரையாற்றினார்கள். நன்மையில் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நடத்தையில் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் வார்த்தையிலும் கூட முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சொல்லிலும் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, எண்ணத்திலும் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, செயலிலும் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை எல்லா இடத்திலும் முன்மாதிரியை பெற்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் நாளை மறுமையிலும் கூட சுவனத்திற்கு செல்லும் பொழுதும் கூட இந்த உம்மத்திற்கு முன்மாதிரியாக இந்த அவர்கள் முதலாக சுவனம் செல்வார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கீமிக்கிறவர்களை சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, இந்த மக்காவாசிகள் அத்தனை பேர்களும் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய பொழுது எனக்கு ஆதரவு தந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னை தனிமைப்படுத்திய பொழுது என்னோடு இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தங்களுடைய பொருள்கள் அனைத்தையும் எனக்காக வேண்டி வாசரணி அலா நஃப்ஸிஹி வ அஹ்லிஹி வ மாலிஹி, அவருடைய குடும்பத்தை விட அவருடைய உள்ளத்தை விட அவர்களை அத்தனையும் தனக்காக விட எனக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள், தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா நேரத்திலும் இடத்திலும் சந்தர்ப்பத்திலும் எனக்காக வேண்டி அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதைதான் குர்ஆனும் ஹதீஸும் உணர்த்தி காட்டும். சொல்லிலும் முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கிதாபில் பதிவு செய்வாங்க, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்களே, போகும் வழியில் மக்காவாசி ஒருவர் இடையில் சந்திக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நன்கு தெரிந்தவரான இருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கிறார்கள், மன் ஹாதர் ரஜுல் யா அபூபக்கர், உங்களோடு வருகிறாரே இந்த அபூபக்கர், இந்த மனிதர் யார்? கூடதான் வர்றாங்க ரசூலுல்லாஹ். நபிகளார் அபூபக்கர் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார், மன் ஹாதர் ரஜுல் யா அபூபக்கர், இந்த மனிதர் யார்? என்னங்க செய்யணும்? பொய் பேசக்கூடாது, உண்மைதானே சொல்லணும். சித்திக் நாயகம் அவர்கள் உண்மை சொல்லணும், யார் என்பதை சொல்லணும், அல்லது பேரை சொல்லணும். மக்காவாசிகளுக்கு இவரை பற்றி பேர் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் எல்லோரும் வாழ் ஏந்தியவர்களாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இடையில் ஏற்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, உண்மையைத்தான் சொல்லியாக வேண்டும், பொய் சொல்ல முடியாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள் அல்லவா, உண்மையாளர்களோடு தான் அல்லாஹ் உண்மையாளர்களை சேர்ப்பார். முஹம்மது ஷரஃபுத்தீன் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய புர்தா ஷரீஃபில பதிவிடுவார்கள், ஃபஸ்ஸிதுகு ஃபில் காரி வஸ்ஸிதீகு லம் யுரயா. அந்த கார் என்ற அந்த குகையில் உண்மையாளரும் உண்மையாளரை உண்மை என்று உரைக்கக்கூடியவர் அல்லவா உள்ளே இருந்தார்கள். அப்படி இருக்க பொய் உடையவர்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நேரத்தில் உண்மையைத்தான் சொல்லியாக வேண்டும். நாமளாக இருந்தா ஒரு உண்மையை சொல்லிட்டு நான் என்னப்பா செய்ய முடியும், வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படிதான் சொல்லுவாங்க. சூழ்நிலை வந்துட்டு சொல்லிட்டேன், சரி வா ஓ அப்படின்னு சொல்லிடுவோம். சித்திக் ரலியல்லாஹு அந்த இடத்திலும் கூட இந்த அபூபக்கர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சமூகத்திற்கு நிரூபித்து காட்டுகிறார்கள். பிறந்த முதல் அவர்கள் மறைகின்ற வரை பொய் சொன்னது கிடையாது. பிறந்த முதல் தங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரை மது அருந்தது கிடையாது. தாரீகுல் குலஃபா இமாம் சய்யித் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள், அவர்கள் கருத்து தெரிந்த முதல் சிலையை வணங்கியது கிடையாது. இஸ்லாம் ஆன பிறகு சஹாபிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் சூழ்ந்து கேட்கிறார்கள், அஷரிப்துல் ஹும்ரா ஹம்ர யா அபூபக்கர், நீங்கள் சாராயம் குடித்தது உண்டா, மது அருந்தது உண்டா? சொன்ன முதல் வார்த்தை அஊது பில்லாஹ் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. தங்களுடைய வாழ்நாள் முழுக்க மது அருந்தியதில்லை, சிலை வணங்கியதில்லை, பொய் சொன்னதில்லை. தங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திய காரணத்தால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இப்படிப்பட்ட இந்த தூய்மையாளரை, தூய்மையை மிக்க சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களோடு அல்லவா நட்பு ஏற்படுத்த போறான். அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்குங்கிறதான அல்லாஹ்வின் நோக்கம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில உண்மையைத்தான் சொல்லி ஆக வேண்டும். சொன்னார்கள் அந்த மனிதனிடத்தில், ஹாதர் ரஜுலி யஹ்தீன ஸபீல், உள்ளத்தில் நினைச்சு சொன்னாங்களாம், ஹாதர் ரஜுலி யஹ்தீன ஸபீல், இந்த மனிதன் நேர் பாதையை காட்டக்கூடியவர், நேரான பாதையை காட்டக்கூடியவர். அப்படின்னு என்ன வழங்கினீங்க? ரெண்டு விஷயத்தையும் அவரு வழங்கிட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயோ போறாங்க, அவர் வழிகாட்டுறாரு, வழிகாட்டக்கூடியவர் வந்து கேட்கவன் வழிகாட்டக்கூடியவர், நேர் வழிகாட்டக்கூடியவர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல பொழுதோ நேரான பாதையை வழியை காட்டப் போகிறார் என்று நினைத்தார். ஆனா சித்திக் நாயகம் உள்ளத்தில் என்ன நினைச்சாங்க தெரியுமா? எனக்கு நேரான பாதையை, தீனில் இஸ்லாம் என்ற தூய்மையான அந்த மார்க்கத்தின் பாதையை எனக்கு காட்டக்கூடியவர் என்று உள்ளத்தில் நினைத்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் விளங்கினார், பாதுகாட்டக்கூடியவர் என்று சொல்கிறார் என்று அவர் வந்த வழியை பார்த்து போயிட்டார். ஒரு கால் இவர் முஹம்மது, ஹாதர் ரஜுல் முஹம்மது என்று சொல்லி இருந்தால் நேர மக்காவுக்கு போயிருப்பாங்க.
உலகத்துல எல்லாருக்கும் மத்தியில் எப்படி தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னி சகீமுன் என்று ஒரு இடத்துல சொன்னாங்க. மக்கள் எல்லாம், குஃபார்கள் எல்லாம் தங்களுடைய ஒரு ஈதுடைய நாளையில, ஒரு பெருநாளுடைய நாளையில எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு போகும்போது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுறாங்க. வரலி அப்ப வாப்பான்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க இன்னி சகீமுன், நான் ஒரு நோயாளின்னு சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவாங்க நான் ஒரு நோயாளின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க திடகாத்திரமாக இருந்தாங்க, ஆஃபியத்தோடு இருந்தாங்க, ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. நோயாளி என்று கூப்பிட்டவர்களிடத்தில் சொல்லும் பொழுது உள்ளத்தில் அவர்களுக்கு உண்டான ஒரு நோய் என்ன தெரியுமா, இப்படி ஏகத்துவத்தை சொல்லிய பொழுதும் கூட இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்ற உள் நோய் இருந்துச்சு, அவங்க கவலை இருந்துச்சு. அதை நினைத்துத்தான் இன்னி சத்தியம் என்று சொன்னார்கள் என்று குர்ஆனுடைய விரிவொளியாளர்கள் தஃசீர்களில் எழுதுவார்கள். இந்த இடத்துல சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கட்டத்திலும் கூட உண்மையை உரைத்தவர்கள். உண்மைக்கு முன்மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண விஷயம் இல்லையே. சையதுனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபிகளுக்கெல்லாம் உணவு வைத்தார்கள், சாப்பாடு சொன்னாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து வச்சாங்க, எல்லா சஹாபிகள் வந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்துக்கும் வாயில ஊட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம். சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 3 முறை ஊட்டினார்கள். 3 முறை ஊட்டினார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களே, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கெல்லாம் ஒரு பிடி தந்தீங்க, நீங்க 3 பிடி சித்தீக் நகத்துக்கு ஊட்டுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தின் ஜோதி அண்ணல் பெருமான் சொன்னார்களா, நான் முதல் புடியை ஊட்டுகின்ற பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹனி அல்லக யா அதீக் என்று சொன்னார்கள். சித்திகனக்கு அதீக்னு ஒரு நேர் சொன்னார் இல்லையா, ஹனி அல்லக யா அதீக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதீக் என்று எனக்கு சொன்னார்கள், அதனால் நான் ஊட்டினேன் என்று சொன்னார்கள். நான் ஊட்டுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதை நான் பார்க்கிறேன், ஹனி அல்லக யா அதீக். இரண்டாவது படி ஊட்டுகின்ற பொழுது சையதுனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹனி அல்லக யா ரஃபீக் என்று சொன்னார்கள். நல்ல தோழர், உற்ற நண்பர், ஹனி அல்லக யா ரஃபீக் என்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். மூணாவது படி ஊட்டுகின்ற பொழுது ரப்பி அல்லாஹ், அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா ஹனி அல்லக யா சித்தீக் என்று சொன்னார். ரப்பின் சொல், அதாவது நபியினுடைய பார்வை, நபியினுடைய செவிப்புலன் வித்தியாசமானது. எங்கிருந்து எதையும் பார்ப்பார்கள், எங்கிருந்து எதையும் கேட்பார்கள். உலகத்தில் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது சுவனத்தில் உண்டான தோட்டத்தை மதீனாவினுடைய சுவற்றில் பார்த்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள். தோட்டத்தை பார்த்து திராட்சை கொடியை அவர்கள் கரம் கொண்டு நீட்டி பிடிப்பதற்கு சென்ற போது ஒரு எண்ணம் தோன்றுச்சு, சொர்க்கத்தின் கனி அல்லவா, இங்க பிடிச்சு கொடுத்தா உலகத்துக்கு நேர் மாற்றம், அதனால விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் சாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், கரம் நீட்டினீர்கள், உங்களுடைய கரத்தை மடக்கி கொண்டீர்கள், காரணம் சொர்க்கத்தினுடைய தோட்டத்தை காட்டப்பட்ட, அதையும் நம்பினார்கள் சஹாபிகள். அப்படித்தானங்க, மறைவானவற்றை நம்பியவர்கள், மாணவியிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் உத்தம சஹாபிகள். அதிலும் முன்மாதிரி சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. மிஅராஜுக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா குறைஷிகளும் ஒன்று திரண்டு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து சொன்னாங்கன்னா, யா அபூபக்கர், நேற்று வரைக்கும் ரசூல் என்று சொன்ன அந்த முஹம்மத் இன்று 7 வானத்தை கடந்து, நான் வான மண்டலத்தை கடந்து, பைத்துல் முகத்தஸை கடந்து அல்லாஹ்வோடு உரையாடிட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் என்று மக்கள் குறையாக சொன்னார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அபூபக்கர் கேட்டாங்களா, அப்படியா சொன்னாங்க? ஒரே இரவுல சற்று நேரத்தில் இங்கு இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அதுக்கு 7 வானம் கடந்து இப்படி எல்லாம் இந்த, அதாவது நம்பிக்கை உறைவான அந்த குறைஷிகள் சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஒரே கேள்வி, அப்படியா சொன்னாங்க? ஆமா, அப்படித்தான் உங்க முஹம்மது சொல்றார், உங்க ரசூல் சொல்றார். எந்த ரசூலை, எந்த முஹம்மதை நீங்கள் ரசூலாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த ரசூல் சொல்றார். அப்படியா? அப்படியானால் அவர்கள் சொன்னால் உண்மை என்று சொன்னாங்களாம். எந்த மாற்றமும் தெரிவிக்கல, உடனே நம்பியவர்கள் சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. இங்க தாங்க நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டம், ஒரு கூட்டத்தில், அதாவது நமக்கு பாணியில சொன்னத ஒரு குளம்,
தண்ணீர் நிரம்பிய ஒரு குளத்தில் குளிக்கின்ற பொழுது சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், உங்களுக்கு பிடித்தமான தோழர்களோடு நீங்கள் இணைந்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டு அண்ணல் பெருமான் வேகமா சென்று அபூபக்கர் நகர்த்தி பிடித்துக் கொண்டார்கள். இப்ப யாரை பிடிக்கிறா? யாரை பிடிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நகர்த்தி பிடிக்கிறாங்க. தோலை பிடிச்சு ஏறவும் இல்லையா, வேகமா தப்பட்டா அடிச்சு போவும் இல்லையா, நீச்சல் அடிச்சு போவும் இல்லையா. இதுபோல உண்டான ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையிலும் கூட அண்ணல் பெருமாள் சஹாபிகளுக்கு மத்தியில அறிவிப்பு செய்துட்டு யாரும் நம்மளை வந்து பிடிச்சு கூட நாம ஓடிவே பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ரசூலுல்லாஹ் போனாங்க வேகமா. இந்த அளவிற்கு சஹாபிகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாக இருந்திருக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இரண்டு என்ன இப்படி இருக்கிறான்னு சொல்லுவோம். நம்ம அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு இருந்தவர்கள் சையதுனா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். உண்மையில் முன்மாதிரி, நடப்பில் முன்மாதிரி, சொல்லில் முன்மாதிரி, செயலில் முன்மாதிரி, எந்த விஷயத்திலும் முன்மாதிரி. நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தித்தானே. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னஸ்தஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்றைய தினம் நோன்பு வைத்தவர்கள் யார்? இமாம் ஸீத் ரஹ்மத்துல்லாஹ் தாரீகுல் ஹுலஃபால சொல்வாங்க, மன்னஸ்தஹல் யௌம மின்கும் ஸாயிமா, இன்றைய தினம் உங்களில் நோன்பு வைத்தவர்கள் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்கன்னா, நேற்று இரவு யா ரசூலல்லாஹ், அவங்க கேட்டே போட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க நேற்று இரவுல நாளைக்கு நோன்பு வைக்கணும்னு சொல்லவே இல்லையே, அப்படிதானே? அப்படி கேட்டாங்களாம். இப்படி கேட்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, அன ஸாயிமுன் யா ரசூலல்லாஹ், நான் நோன்பாளின்னு சொன்னாங்க. மன் அத்தா மின்குமுல் யௌம தஆமன், இன்றைய தினம் உங்கள் மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யாருமே எந்திரிக்கல. சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் நான் தொழுக வந்துட்டு இருந்த ஒரு மிஸ்கீன் பள்ளியாசல் பக்கத்துல நின்னாரு, நான் கொடுத்தேன்னு சொன்னாங்களாம். இது என்னடா இது வம்பா இருக்கு, எல்லா நேரத்திலும் முந்துறாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறான், மன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், இன்றைய தினம் உங்களில் நோயாளியை விசாரித்தவர் யார்? கேட்கிறது சுபஹுக்கு பின்னாடி, கேட்கிறது சுபஹுக்கு பின்னாடி கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் யார் இன்று நோன்பு வைத்திருக்கிறார்? இன்றைய தினம் தர்மம் செய்தவர் யார்? இன்றைய தினம் நோயாளி விசாரித்தவர் யார்? சுபஹுக்கு பின்னாடி ஸல்ல சுபஹ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகிறார்கள். பிவஜ்ஹி அக்பல, அதாவது சஹாபிகளை முன்னோக்கினார்கள். முன்னோக்கி வந்து கேட்கிறாங்க, யார் நோன்பு வச்சா, யார் நோயாளி விசாரிச்சா, யார் தர்மம் செய்தா என்று கேட்கும் பொழுதெல்லாம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருச்சு, அன யா ரசூலல்லாஹ் நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் உணவு கொடுத்திருக்கிறேன், நான் நோயாளி விசாரித்திருக்கிறேன். இதுவெல்லாம் சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சார்களாம், எப்படி இதுவெல்லாம் நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சுபஹுக்கு வந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க, அதிகாலையில போய் பார்த்துட்டு சுபஹுக்கு தொழுது வந்துட்டு சொல்றாங்க. எப்ப போனாங்க? சுபஹுக்கு முன்ன. நம்மள வந்து நேரம் கட்ட நேரம் வந்திருக்கிறாங்க, எந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்க, மாத்திரை போட்டு படுக்கிற நேரம், இப்படிதானே? அது அல்லாஹு தஆலா எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. இன்றைக்கு நபி கேட்க போறாங்க, எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கணுங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அன்னாசு குல்லுஹும் யுஹாஸபூன யௌமல் கியாமா இல்லா அபூபக்கர். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் கேள்வி கேட்கப்படுவார்கள். எல்லாத்துக்கும் கேள்வி எனக்கு உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு, யாருக்கும் இல்லை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி யஹ்யால பதிவு செய்வாங்க, சையதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா லைத்தனி குன்து துராபா, நான் இந்த மண்ணா இருந்திருக்க கூடாதா, நாளைக்கு ரப்புக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு நான் கேள்வி கேட்கப்படுவேனே. யாரும் விட்டு வைக்கப்படாத ஒரு அந்த தருணத்தில், அந்த மைதானத்தில் எல்லோரும் கேள்வி கேட்கப்படுவார்கள். அண்ணல் பெருமாள் சொன்னார்கள், இல்ல அபூபக்கர், அபூபக்கரை தவிர என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள், அதிலும் முன்மாதிரி முந்தியவர்களாக திகழ்ந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சுவனத்தை கொண்டு முந்தியவர்களாக இருந்தாலும் கூட அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுடைய வீதியில் ஒரு கட்டத்தில் செல்கின்ற பொழுது ஒரு மரத்தில் ஒரு பறவையை பார்க்கிறார்கள். அந்த பறவையை பார்த்து சொன்னார்களா, யா லைத்தனி குன்து தாயிரா, நான் இந்த பறவையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
கேள்வி கணக்கு கிடையாது என்று சொல்லப்பட்டவர்கள், சுவனத்திற்கு முதலாக செல்லும் சொல்லப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் இந்த பறவையாக இருந்திருக்க கூடாதா? கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல். எங்கெங்க நம்ம 4 தடவை சுஜூத் செய்து நாம வர்ற வரத்து யா லைத்தனி அவங்க சொல்றாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருல் அமல் சுஅமாலி கஸீருன் ஜாது தாஅதி கலீல். யா இலாஹி, என்னுடைய நிலைமை என்ன? என்ற நல்லமலே இல்லைன்னு சொல்றாங்க. லைஸ லீ கைருல் அமல், என்ற நல்லமலே இல்லை. சுஅமாலி கஸீருன், என்ற நிரம்ப கெட்ட அமல் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஜாது தாஅதி கலீல், குறைவான உனக்கு வழிபாடு தான் இருக்கிறப்பே. நாளை கியாமத் நாளில் ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ், எல்லா நபிமார்களையும் ஈசாவே நூஹே, மூசாவே நூஹ் என்று, யஹ்யாவே என்று எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு விட்டு அந்த யா சித்தீக் துபையில் மௌலல் ஜலீல், சித்தீக் நீ ஒரு பாவி, அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் தௌபா செய் என்று சொல்லிவிட்டால் என் நிலைமை என்னவாகும் என்று கேட்டவர்கள் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. பணிவிலும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அண்ணல் பெருமான் சொன்னார்கள், அன்னாசு குல்லுஹும் யுஹாசபூன யௌமல் கியாமா, கியாமத் நாளையும் எல்லா மனிதர்களும் கேள்விகள் கேட்கப்படுவார்கள், இல்லா அபூபக்கர், அபூபக்கரை தவிர என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்திலும் முன்மாதிரி. ஒரு கட்டத்துல அதாவது பத்ர் போர் முடிஞ்சு பத்ர் போர் முடிஞ்சு கைதிகளை எல்லாம் ஒன்று திரட்ட வைக்கப்பட்டிருக்காங்க. கைதிகள் பிடிக்கப்பட்டாங்க இல்லையா? கைதிகளை பிடிக்கப்பட்டுட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கு. என்ன செய்யலாம் கைதிகளை, இவங்களை என்ன செய்யறது அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. உமர் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் நம்மளை பழி வாங்கினா, நம்ம ஊரை விட்டு விரட்டினா, நம்மள இந்த மாதிரி செய்தான், ஆளு எல்லா பேரும் தீர்த்தரணும்னு சொல்றாங்க. அவங்க என்னைக்கும் கொஞ்சம் வேகமா தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளியறன்னு சொல்றாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆளுக்கு ஒரு சஹாபிகள் ஒவ்வொரு இதை சொல்றாங்க. சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் இவங்கள்ட்ட தண்ட குத்தமாக அபராதமா பணம் வாங்கிட்டு இவங்களை விட்டுடும், உயிர் பிச்சை கொடுத்துருன்னு சொன்னாங்க. பணத்தை ஈடு தொகையாக வாங்கிட்டு இவர்களுக்கு நாம் உயிர் பிச்சை கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களா, யா அபூபக்கர், அபூபக்கரே, மலக்குமார்களில் உங்களுடைய குணம் மீகாயில் அலைஹிஸ் அவர்களை போன்று என்று சொன்னார்கள். மலக்குமார்களில் உங்களின் குணம் மீகாயில் அலைஹிஸ் அவர்களை போன்று, நபிமார்களில் உங்களின் குணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, சீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு குணத்திலும் முன்மாதிரியாக முந்தியவர்களாக திகழ்ந்தவர்களாக ஆக்கினார்கள். ஒரு கட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹல் அலா உம்மத்தி ஹிசாபுன், யா ஜிப்ரீல் என் உம்மத்துக்கு எல்லாத்துக்கும் கேள்விகளை உண்டா? ஆமா, எல்லாத்துக்கும் உண்டு. ஜிப்ரீல் செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் கேள்விகளை உண்டு, இல்ல அபூபக்கர், அபூபக்கரை தவிர. சொல்லிட்டு ஜிப்ரீல் செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில், அந்த மன்றத்தில், மக்கள் மன்றத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார், அத்ஹுல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்வார். சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சுவனத்திற்கு நுழையுங்கள் என்று ரப்பு சொல்லுகின்ற பொழுது சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம், லா அத்ஹுலுஹா ஹத்தா யத்ஹுலுல் ஜன்னah, லா அத்ஹுலுஹா ஹத்தா யத்ஹுலுஹா மன் அஹப்பனி ஃபீ தாரித் துன்யா, இறைவா, உலகத்தில் என்னை நேசித்தவர்கள் சுவனம் செல்லாமல் நான் செல்ல மாட்டேன் என்று சொல்வார்களாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவார்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பம், மக்கள் மன்றத்தில் கேள்விகளுக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டு சுவனத்திற்கு போங்க நீங்க என்று சொல்லப்பட்ட பொழுதும் கூட, அந்த தருணத்திலும் கூட தன்னை நேசித்தவர்கள் சுவனம் செல்லாமல் நான் செல்ல மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தமராக திகழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா அவர்களை நேசித்து வாழும் மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. சிங்கமிக்கவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தான் உத்தமர்கள். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெடியும் கூறும் முகமாக இந்த பேசப்பட்டதை கொண்டு அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வான். அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசித்து தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும்
வாழ்ந்து உலகத்தில் முன்மாதிரியாக திகழ்ந்து காட்டினார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த உத்தமரையும் கூட பின்பற்றி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அவர்களை நேசிக்கும் மக்கள் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல்வானாக. சங்கமிக்கவர்களே, நல்ல காரியங்களில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜின் கூட நாம நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது நம்ம ஹஜ்ஜுக்கு போயிடணும். திடமா நம்ம போலாம் பார்த்துக்கலாம் அப்படி இருந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையில ஆஃபியத்தோடு இருக்கும்போது நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது நம்ம ஹஜ்ஜுக்கு தயாராகிடும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலும் அல்லாஹ் லேசாக்கி தந்தல்வானா. செல்வத்திலும் ஆஃபியத்திலும் அல்லாஹ் தந்தல்வானா. ஆமீன் சொல்லுங்களேன். யோசிக்கிறோம் நம்ம சங்கமிக்கவர்களே. இதனால இன்ஷா அல்லாஹ் நமக்கு நம்ம ஹஜ்ஜின் நாட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும், துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது அந்த கதவு திறந்து அல்லாஹ் நசீபாக்கிடுவோம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தரும். மனைவி மக்கள் அல்லாஹ் நசீபாக்குவானா. அப்படி போனா அங்கே அப்படித்தான் போகணும். காபாவுக்கு போகும்போது இன்ஷா அல்லாஹ் மனைவி மக்களோடு போயிட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் சுவனத்திற்கு செல்லும் போது அல்லாஹ் மனைவி மக்களோடு சுவனம் செல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கி தன்மை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானா. சங்கமிக்கவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னும் சொல்ல போனா, அதாவது நம்ம நாகூர் முஸ்லிம் ஜமாத் மூலமாக அந்த ஹஜ்ஜி கமிட்டிக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடு கூட நல்ல காரியத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது நம்ம சொல்லணும் இல்லையா? நல்ல காரியத்தை அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த 15ஆம் தேதிக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அது முடிவுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் அதுக்கு யாரெல்லாம் நம்ம தயாராக நினைக்கிறோம் அல்லாஹ் செல்வத்தை தந்தருள்வானாக. அதற்குண்டான காரியத்துக்கு அல்லாஹ் நம்ம ஈடுபட தௌஃபீக் செய்வானாக. நல்லவர்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. இந்த நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.